இங்க பாரு, மத்தவங்கள பத்தி எனக்கு தெரியாது, ஆனா உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நீ சூர்யாவை எந்த அளவுக்கு காதலிக்கிறன்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த காதலை பிரிஞ்சு உன்னால இருக்க முடியுமா? இத்தனை வருஷமா இருக்கேனே, இதுக்கப்புறம் கூட இருக்க முடியும். என்ன விட நீ சூர்யாவை சந்தோஷமா வச்சுப்ப. நம்ம காதலிக்கிறவங்க சந்தோஷத்துக்காக அந்த காதலையும் கூட விட்டு கொடுக்கலாம். இல்ல இல்ல காயத்ரி, உன்னை நான் அப்படி விட்டுட்டு போக மாட்டேன். நீ உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் சரி, உன்னை தேடி கண்டுபிடிச்சு நான் சூர்யாவோட சேர்த்து வைப்பேன். நான் இந்த உலகத்திலேயே இல்லனா? ஏய் காயத்ரி, காயத்ரி, நீ இதுக்கப்புறமும் என்ன தேடுறது தெரிஞ்சா சத்தியமா சொல்றேன், நான் செத்துருவேன் சுப்பு. ஏன் காயத்ரி இப்படி என்ன சித்திரவதை பண்ற? சுப்பு, வாழ்க்கை ஒரு தடவை தான், அது அனாவசியமா வேஸ்ட் பண்ணாத. காயத்ரி, காயத்ரி, நீங்க சொன்ன மாதிரி அவங்க என்ன தேடி அலையறதுக்குலாம் இதோட ஒரு முடிவு கட்டியாச்சு கார்த்திக். வெரி குட் டிசிஷன். நான் தான் கொஞ்ச நேரத்துல ரொம்ப பயந்தே போயிட்டேன். என்ன, நான் தற்கொலை பண்ணிக்க போறேன்னு நினைச்சிட்டீங்க? ஏய் சேச்சா, வா போலாம். சுப்பு, அந்த ஃபோன் நம்பரை சொல்லுங்கம்மா. காயத்ரி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு நம்ம எப்படியாவது அங்கே போயிடலாமா? அவங்க இருக்க மாட்டா தண்டபாணி, கண்டிப்பா அந்த இடத்தை விட்டு போயிருப்பா. வைத்தியர் கூப்பிடுறாருமா. ஹலோ, சொல்லுங்க ஐயா. தம்பி, எங்க இருக்கீங்க? நாங்க இங்க பக்கத்துல தான் இருக்கோம். என்ன விஷயம் சொல்லுங்க ஐயா. உடனே கிளம்பி இங்க வாங்க. ஏன் ஐயா, ஏதாவது முக்கியமான விஷயங்களா? நேர்ல வாங்க தம்பி, சொல்றேன். சரி, நான் வந்துடுறேன் உடனே. என்னாச்சு தண்டபாணி? வைத்தியர் உடனே வர சொல்றாருமா. எதுக்கு? என்ன விஷயம் தெரியல, நேர்ல போயிடலாம் வாங்க. ஐயோ, வாங்க போலாம். முத்து. சார், அந்த பொண்ணு ஜெயாவுக்கு ஃபோன் பண்ணி நாளைக்கு இன்டர்வியூ இருக்குன்னு சொல்லிடுங்க. ஓகே சார். அப்புறம் இன்டர்வியூ எந்த ஏரியா, அட்ரஸ், என்ன டைம், எல்லாத்தையும் டீட்டெயில் அந்த பொண்ணுக்கு சொல்லுங்க சார். ஓகே ஓகே சார். முத்தையா, வந்துட்டியா? உனக்காக தான் காத்துட்டு இருந்தேன். இங்க பாரு, இந்த பொண்ணோட போட்டோவை பாரு, எப்படி இருக்கு? ஒரு நிமிஷம். கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வருது, பேசிட்டு வந்துடுறேன். ஹலோ சார், சொல்லுங்க சார். என்னம்மா, ஐயாவுக்கு ரொம்ப தீவிரமா பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க போல இருக்கு. ஆமாப்பா, இந்த போட்டோவை பாரு. இந்த பொண்ணெல்லாம் ஐயாவுக்கு பிடிக்காதுமா. ஏன், இவளுக்கு என்ன குறைச்சல்? இவங்களுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லைம்மா. அப்புறம் ஏன் பிடிக்காது? அது அப்படிதாம்மா. இந்த பொண்ணுன்னு இல்ல, நீங்க எந்த பொண்ணு போட்டோ காமிச்சாலும் ஐயா பிடிக்கலன்னு தான் சொல்லுவாரு. என்ன முத்து, என்ன அக்கா போர் பண்ணிக்கிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சார். உன்னை ஃபோன் பண்ணி பேச சொன்ன, பேசுனீங்க. இப்ப போய் பேசுறேன் சார். முதல்ல இந்த வேலையை பாரு, போ. சொல்லுங்கம்மா. முத்தையா, நில்லுப்பா. உமா, தண்ணி கொண்டு வாமா. இது கொண்டு வரேன் மாமா. முத்தையா, நில்லுப்பா.
இந்த போட்டோவை பாரேன். மா என்னம்மா நீங்க எப்ப பார்த்தாலும் பொண்ணை பாரு போட்டோ பாரு தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு நீ சந்தோஷமா வாழறத பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். அது உனக்கு தொந்தரவா இருக்கா? நான் அப்ப சந்தோஷமா இருந்து யார் சொன்னா? மாமா என்ன மாமா நீங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பேச்சு பேசுறீங்க? அன்னைக்கு நீங்க கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொன்னனாலதான் அத்தைய நாங்களும் பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சோம். இப்ப என்னடானா இப்படி சொல்றீங்க? இங்க பாரு தம்பி, நீ இப்படி அடிக்கடி மூடு மறது சரியில்லைப்பா. முத்தையா, பொண்ணு நல்ல இடம், பொண்ணு அழகா நல்ல குணமா ஏத்தி வச்ச குத்து விளக்கு மாதிரி இருக்கா. எங்க எல்லாருக்கும் அந்த பொண்ணையும் பிடிச்சிருக்கு, அந்த குடும்பத்தையும் ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ என்னடான்னா திடீர்னு இப்படி முரண்டு பிடிக்கிற? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அப்ப இந்த போட்டோவை பாரு. உங்க எல்லாருக்கும் பொண்ணை பிடிச்சிருக்குல்ல, அப்புறம் என்ன ஆக வேண்டிய வேலையை பாருங்க. அப்படின்னா உனக்கு இந்த பொண்ணு பிடிச்சிருக்கு? பிடிச்சிருக்கு 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 போதுமா? கவலைப்படாதம்மா, உன் வீட்டுக்காரரு இன்னும் 2 வாரத்துல பூரணமா குணமாயிடுவாருமா. சரிங்க நீ ஐயா. நம்பிக்கையா போம்மா. வரங்க ஐயா. ஐயா ஐயா வாங்க. உடனே ஃபோன் அடிச்சு வர சொன்னீங்க, என்ன விஷயம் தெரிஞ்சுக்கலாமா? ஆமாப்பா, ஒரு சந்தோஷமான விஷயம். என்ன விஷயம் சொல்லுங்க ஐயா. என்னங்க ஐயா? சூர்யா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மயக்கம் தெளிஞ்சு கண் முழிச்சு பார்த்தாரு. ஐயா உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயங்க ஐயா. ஐயா நான் இப்ப சூர்யாவை பார்க்கணுங்க ஐயா. சுப்பு ஒரு நிமிஷம். ஐயா சொல்லுங்க. கண்ணு முழிச்ச சூர்யா மறுபடியும் மயக்கமாயிட்டாரு. சந்தோஷமான விஷயத்த சொல்லி அதை கேட்டு நான் சந்தோஷப்படுறதுக்குள்ள மறுபடியும் ஒன்றும் இல்லாம பண்ணிட்டீங்களே. இல்லம்மா, சூர்யா மறுபடியும் மயக்கமானது பெருசா கவலைப்பட வேண்டிய விஷயமே கிடையாது. என்னையா சொல்றீங்க? சூர்யாவுக்கு மனநல சரியானது மாதிரி தெரியுதுன்னு நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா? அது சூர்யா மயக்கமா இருந்தப்போ நான் பண்ண சில சிகிச்சையை வச்சு சொன்னது. சூர்யா இப்ப கண் முழிச்சப்போ அவருக்கு மனநல சரியாச்சுங்கிறது எனக்கு 90% தெளிவா தெரியுது. ஐயா இப்ப சூர்யாவை பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். வாங்கம்மா போய் பார்க்கலாம். சூர்யா மட்டும் குணமாயிட்டாருன்னா இத்தனை வருஷம் நான் பட்ட கஷ்டம்லாம் ஒரு முடிவுக்கு வந்துருங்க ஐயா. நிச்சயமாமா, அந்த பரமேஸ்வரனுடைய கருட பார்வை உண்மையில பட்டிருக்குமா. இனிமே உனக்கு கஷ்டமே கிடையாதுமா. ஐயா சூர்யாவுக்கு மயக்கம் தெளிஞ்சு எப்ப கண்ணு முழிப்பாருங்க ஐயா? இன்னும் 2 நாள் இல்ல 3 நாள்ல கண்டிப்பா கண் முழிச்சிருவாரு. சூர்யா கண் முழிச்சதும் நீங்க இங்க இருக்க வேண்டியதில்லை. நீங்க அவரை ஊருக்கு கூட்டிட்டு போயிடலாம். ரொம்ப நன்றிங்க ஐயா. சூர்யா குணமாயிட்டாலும் அவர் மனசு ஒரு குழந்தை மனசு மாதிரி தான். அவரை நீங்க ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும். சரிங்க ஐயா. அப்புறம் அதிர்ச்சியான விஷயமோ அதிக சந்தோஷமான விஷயமோ எதுவா இருந்தாலும் அவர்கிட்ட அவசரப்பட்டு எதுவும் சொல்லக்கூடாது. ரொம்ப பார்த்து பக்குவமா நிதானமா சொல்லணும். சொல்ல மாட்டேங்க ஐயா. சூர்யா குணமாயி நல்லபடியா எந்திரிச்சாலே போதும். அவரை நான் என் கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துப்பேன். Sure, sir. I'll do as early as possible. No. Later ஆகாது. கண்டிப்பா சீக்கிரம் பண்ணிடுறேன். ஓகே? ஓகே சார். ஷூர் சார். I'll take care. Bye. வாணி மேடம் சொல்லுங்க மேடம். சார் ஃபோன் பண்ணியிருந்தாரு. அந்த அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொன்னாரு. நீ போய் அதை இமீடியட்டா பண்ணிடு. சரிங்க மேடம். இந்த தடவை டிரான்சாக்ஷன்ல எந்த சொதப்பலோ தப்போ நடக்கக்கூடாது. எல்லாமே பர்ஃபெக்டா நடக்கணும். ஓகே? டோன்ட் வரி மேடம், நான் போயிட்டு வந்துடுறேன். ஓகே. என்ன ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். என்ன சொல்லு. நாளைக்கு ஜெயா ஏதோ இன்டர்வியூக்கு போறாளாம்.
ஓஹோ, அதுக்கு ஏசி சார் தான் ரெக்கமெண்டேஷனா? சூப்பர். மேடம் இன்டர்வியூக்கெல்லாம் போறாங்களா? போகட்டுமே, நல்லா போகட்டும். சரி, ஓகே, நீ கிளம்பு. ஓகே மேடம். வண்டி நிப்பாட்டு. சரிங்க சார். என்ன ஜெயா? உங்களுக்கு 100 இயர்ஸ் சார். நானே நம்ம மீட் பண்ணலாமான்னு உங்களுக்கு கால் பண்ணி கேட்கணும்னு நினைச்சேன். ஓ அப்படியா? என்ன விஷயம்? என்ன விஷயமா இருக்கும், நீங்களே கண்டுபிடிங்க. போச்சுரா, என் வேலையே கண்டுபிடிக்கிறதா இதுல இது வேறையா? பரவாயில்ல, சொல்லுங்க. சும்மா கெஸ் பண்ணுங்களேன். சொல்லுங்க. கங்க்ராச்சுலேஷன். எதுக்கு? இன்டர்வியூவில் செலக்ட் ஆனதுக்கு, உங்களுக்கு வேலை கிடைச்சதுக்கு. வாவ், சூப்பர் சார், யூ ஆர் ரியலி கிரேட். இந்த நல்ல விஷயத்தை உங்ககிட்ட சொல்லி உங்களுக்கு சாக்லேட் கொடுக்கணும்னு நினச்சிட்டே வந்தேன். அதுக்குள்ளே நீங்களே கரெக்டாக நேரில் வந்துட்டீங்க. என்னங்க சார்? என்னங்க சார், வேலை கிடைச்சதுக்கு வெறும் சாக்லேட் தான் கொடுக்குறேனேன்னு தப்பா நினைக்காதீங்க. மாசம் சம்பளம் வரட்டும், உங்களுக்கு பெரிய ட்ரீட்டே கொடுக்குறேன். பரவாயில்ல, இதுல என்ன இருக்கு? ஆமா, எங்க வீட்டுக்கு தானே போயிட்டு இருக்கீங்க? ஆமா சார், நான் காலையிலே வந்துட்டேன். அம்மா ரொம்ப பதட்டமா இருப்பாங்க என்னாச்சோன்னு. இப்ப போய் நான் இந்த குட் நியூஸை சொன்னேன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சரி வாங்க, நானே டிராப் பண்ணிடுறேன். இல்ல சார், வேண்டாம், நான் நடந்தே போயிடுவேன். உங்களுக்கு எதுக்கு சிரமம்? அதெல்லாம் ஒரு சிரமமும் இல்லை, நான் அந்த பக்கம் தான் போறேன். வாங்க, டிராப் பண்ணிடுறேன். வண்டி எடுமுத்து. சரிங்க சார். நீ சூர்யாவை எந்த அளவுக்கு காதலிக்கிறேன்னு எனக்கு தெரியும். அந்த காதல பிரிஞ்சு உன்னால இருக்க முடியுமா? நான் உன்னை தேடி கண்டுபிடிச்சு சூர்யாவோட சேர்த்து வைப்பேன். இந்தாங்க, சாப்பிட்டு தண்ணி குடிங்க. இன்னும் ஒரு இட்லி வைக்கட்டுமா? போதுமா? பூஜா உனக்கு? போதும் டாடி. சரி. போதும் டாடி. டாடி, என்ன அசோக்? அம்மாவுக்கு என்னாச்சு டாடி? அம்மாக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. சரி, அம்மா எங்க இருக்காங்க? மொட்டை மாடில இருக்காங்க. சரி, அப்ப நீங்க சாப்பிட்டுட்டு இருங்க, நான் போய் அம்மா கூட்டு வரேன். சரி டாடி. காயத்ரி, சாப்பிடவா? காயத்ரி, சாப்பிடவே பிடிக்கல. ஏன், என்னாச்சு? சூர்யாவை நினைச்சுதான் கார்த்திக். சூர்யாவை நினைச்சா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவர் குணமாயிடுவார்ல கார்த்திக்? நீ இப்படி கவலைப்பட தேவையே இல்லை. சூர்யா சீக்கிரமா சரியாயிடுவாரு. அவருக்கு அந்த வைத்தியசாலையில நல்லா ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்கல்ல? பக்காவான ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. கார்த்திக், எனக்காக நீங்க ஒண்ணு பண்ணுவீங்களா? ஒண்ணு இல்ல, எத்தனை வேணாலும் பண்றேன். என்னன்னு சொல்லு. நாளைக்கு எனக்காக நீங்க அந்த வைத்தியசாலைக்கு போய் சூர்யாவை பார்த்துட்டு வரீங்களா? கார்த்திக், அவ்வளோதானே, கண்டிப்பா பார்த்துட்டு வரேன். நாளைக்கு மட்டும் இல்ல, டெய்லி போய் பார்த்துட்டு வரேன். பார்த்துட்டு வந்து உனக்கு அப்டேட் பண்றேன். ஓகேவா? ரொம்ப தேங்க்ஸ் கார்த்திக். தேங்க்ஸ் இப்படி சொன்னா நான் ஏத்துக்க மாட்டேன். உனக்காக என் கையாலேயே நான் டிஃபன் ரெடி பண்ணியிருக்கேன். வேண்டான்னு சொல்லாம வந்து சாப்பிடு. கார்த்திக், வா வா.
வெரி குட் செல்லம். ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கிட்டா? உட்கார் காயத்ரி. சாப்பிடு. நீங்க சாப்பிடுங்க. நீ அந்த சூர்யாவை மறந்துட்ட, என்ன கல்யாணம் பண்ணிக்க சரின்னு சொல்லு. உன்னை இதே மாதிரி என் கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிறேன். சாப்பிடுங்க கார்த்திக். நீ சாப்பிடு. நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. சாப்பிடு. ராஸ்கல். என்னம்மா? ஐயோ. ஏய், என்னைய அடிச்சிட்டல, உன்னை என்ன பண்றேன்னு பாரு. வாடா. என்னடா பண்ணுவ? என்னடா பண்ணுவ? நான் யாருன்னு தெரியுமா? நான் யாருன்னு தெரியுமாடா உனக்கு? ஏய், மேல கேவிக்கிற, நீ யாரு? அசிஸ்டன்ட் கமிஷனர் முத்தையா இருக்கார் தெரியுமா? அவர் என் மாமாடா. அவர்கிட்ட சொல்லி உன்னை முட்டிக்கு முட்டி தட்டுறேன் இரு. ஏய், சும்மா மிரட்டாத போ. ஏய், மிரட்டறனா? இரு, அவருக்கே ஃபோன் பண்ணி வர சொல்றேன். வரட்டும். அவரையும் தெரியும், அவங்க அப்பாவையும் தெரியும். போ. ஏய், எங்கடா போற? கையெடு போ. ஏய், நான் பயந்துட்டு போறேன்ச்சா? ஏய், நில்லுடா. நான் எங்கேயும் போக மாட்டேன். இங்க தான் இருப்பேன். வர சொல்லு பாத்துக்கிறேன். போ. ஏமா, அவன் தான் இடிக்கிறான்னு தெரியுதுல, அப்பவே நாலு அற விடாம அமைதியா நின்னுட்டு இருக்கீங்களே. இதுக்குனே வரானுங்க இந்த காளி பசங்க. சரி விடுங்க. அம்மா இருமா. யாரோ ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் உனக்கு தெரிஞ்சவர்னு சொன்னியே, யார் அவரு? அவரா? அது அசிஸ்டன்ட் கமிஷனர் முத்தையா, என்னோட மாமா தான். உங்களுக்கு அசிஸ்டன்ட் கமிஷனர் சொந்தம்னு சொல்றீங்க. எங்களுக்கு ஒரு உதவி பண்ண முடியுமா? என்ன உதவி? என் அண்ணன் போலீஸ்ல சேர ரொம்ப தீவிரமா முயற்சி பண்ணிட்டு இருக்கான். யாரை பாக்குறது என்ன ஏதுன்னு ஒண்ணுமே தெரியல. உங்க மாமா கிட்ட சொல்லி கொஞ்சம் அவர் சிபாரிசு பண்ணாருன்னா நல்லா இருக்கும். கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா ப்ளீஸ்? இங்க பாருங்க, என் மாமாவை பத்தி நீங்க என்ன நினைச்சீங்க? அவருக்கு இந்த மாதிரி சிபாரிசு ரெக்கமெண்டேஷன் இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. இப்ப நான் போய் கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அவர் என்னையும் திட்டுவாரு. உங்களுக்கு வேற ஏதாவது பிரச்சனை இல்ல உதவி செய்யணும்னா சொல்லுங்க, நான் என் மாமா கிட்ட சொல்லி உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ண சொல்றேன். சரிங்க, உங்களோட ஃபோன் நம்பர் மட்டும் கொஞ்சம் தரீங்களா? எடுத்துக்கோங்க. உங்க பேரு? என்னோட பேர் ஜெயா. என் பேரு உமா. இவங்க என்னோட அத்தை. எதுவா இருந்தாலும் தயங்காம எனக்கு கால் பண்ணுங்க, கண்டிப்பா என் மாமாவை விட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ண சொல்றேன். சரிங்க ஜெயா. சரி, வரேம்மா. வரேன். வாங்க.
நான் ஒன்று நினைச்சா நீ ஒன்று நினைக்க செந்தில் போல நான் சும்மா இருக்க கவுண்டர் மணி போல் நீ எட்டி உதைக்க வேதாள கை என்ன திரிக்க விடும் கை பரமபாத பாப்ப போல இதோட சொத்தலச்சில நாரிடும் என்ன வாழ்க்கை.